அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். அனுவாவி சுப்பிரமணியர் கோயில். இயற்கை எழிலையும் ரசிக்கணும், அதே சமயம் கடவுளையும் தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகலாம். கோவையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் மரங்கள் நிறைந்த மலைப்பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. 2 பக்கமும் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த பகுதியில் பயணித்து நம்ம இப்போ இந்த கோயிலுக்கு போகலாம். தூரத்துல இருந்தே மலை மேலே இருக்கிற இந்த கோயிலோட தரிசனம் நமக்கு கிடைக்குது. அனுவாவிங்கிற இந்த வித்தியாசமான பெயருக்கான பெயர் காரணத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு பின்னால ஒரு புராண கதை இருக்கு. லக்ஷ்மணனை காப்பாத்துறதுக்காக சஞ்சீவி மூலிகையை தேடி போன அனுமன் சஞ்சீவி மலையையே தூக்கிட்டு வராரு. அந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வரும்போது அனுமனுக்கு தாகம் எடுக்குது. அவரோட தாகத்தை தீக்கிறதுக்காக முருகன் தன்னோட வேலால் பூமியை குத்தி இங்கே ஒரு சுனையை உருவாக்கினாராம். அந்த சுனை தான் அனுமனோட தாகம் தீர்த்தது. அனுமனை குறிக்கிறதுக்காக அனுமன் வாவி என்ற பெயர் வந்தது. அது மருவி அனுவாவின்னு இந்த கோயில் அழைக்கப்படுது. அனுவாவி தீர்த்தம்ங்கிற ஒரு சுனையும் இங்கே இருக்கு. இதில் இருக்கிற நீர் தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் அப்படின்னும் நம்பப்படுது. மலை மேலே இருக்கிற இந்த கோயிலை அடையிறதுக்கு சுமார் 500 படிக்கட்டுகள் இருக்குது. சுற்றி மலையும் மரமும் இருக்கிறதால இங்கே எப்போவுமே இதமான வானிலை நிலவுது. அதிக கூட்டம் இல்லாத இனிமையான சூழலில் அமைதியாக நாம் இறைவனை தரிசிச்சுட்டு வரலாம். அந்த கருமேக கூட்டமும் லேசான தூறலும் நமக்கு நிச்சயமாக ஒரு ரம்மியமான மனநிலையை தரும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. இங்கே குன்று மட்டும் இல்லை, ஒரு வனமே இருக்கு. இந்த மலையோட உச்சியில் சிவனும் கொஞ்சம் கீழே இறங்கினதும் சுப்பிரமணியரும் நமக்கு தரிசனம் தராங்க. இங்கே வந்து தரிசனம் செய்கிற பக்தர்களோட வேண்டுதல்கள் எல்லாமே உடனே நிறைவேறும்னோ நம்பப்படுது. இந்த இனிமையான சூழலும் அழகான வானிலையும் இங்கே கிடைக்கிற தெய்வீக தரிசனமும் எப்பவும் நம்மோட நெஞ்சை விட்டு என்றைக்குமே நீங்காது.